ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்கும் எந்த ஒரு சப்ஜெக்ட்லேயும் ஃபெயில் ஆகலைனாலும் லைஃப்பில் ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கணுன்ற டைமில் ஃபெயில் ஆகிடுறோம். இதனால் எங்களுக்கு எபிலிட்டி இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஆனால் மார்க்ஸ் டேஸ்ட் பண்ண டைமில் ரியல் வேர்ல்டில் என்ன தேவை இருக்குது, ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸ் என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குன்றதே கம்ப்ளீட்டாக மறந்துடுறோம். மார்க்ஸ் தேவை தான். பிகாஸ் மார்க்ஸ் தான் நாங்கள் டிசிப்ளைன்டாக இருக்கோம், கன்சிஸ்டன்சியாக இருக்கோம், எஃபர்ட்ஸ் போடுறோம், இது எல்லாத்தையுமே தெரிய வைக்கும். ஆனால் இந்த எஜுகேஷன் சிஸ்டம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிக் கொடுக்காம விட்டுடுது. ஸ்கூலில் சிலபஸ் கரெக்டாக இருக்கும், காலேஜில் இந்தந்த டிகிரிக்கு இந்தந்த சப்ஜெக்ட்ஸில் கண்டிப்பாக படித்தே ஆகணும்னு இருக்கும், எக்ஸாமுக்கு ப்ராப்பரான ரூல்ஸ் இருக்கும். ஆனால் லைஃப்பில் ஒரு டிசிஷன் எடுக்கணுன்ற வர டைமில் எந்த ஒரு ரூல்ஸுமே கண்ணுக்கு தெரியாது, எந்த ஒரு ரூல்ஸுமே இருக்காது. எந்த மாதிரி ஸ்கில்ஸை இயர்லியாக லேர்ன் பண்ணோம், எந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியாக விடவே கூடாது, எந்த மாதிரி டிசிஷன்ஸ்லாம் போஸ்ட்பான் பண்ணால் பிரச்சனை வரும், இந்த மாதிரி யாருமே நமக்கு சொல்லித் தர மாட்டாங்க. இது டீச்சர்ஸோட ப்ராப்ளமும் இல்லை, பேரண்ட்ஸோட ப்ராப்ளமும் இல்லை. இதை நமக்காக நம்ம தான் யோசிக்கணும். லைஃப்பில் நெக்ஸ்ட்டு என்னன்ற கொஷின் வந்தாலே பயப்படுறோம், கன்ஃபியூஸ் ஆகிடுறோம். ஆனால் இது எல்லாருக்கும் காமனாக நடக்கிற ஒரு விஷயந்தான், ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை. இன்கேஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறீங்கனாலே உங்களுக்கு அவேர்னஸ் வந்துருச்சுன்னு தான் அர்த்தம். ஸோ அவேர்னஸ் எவ்வளோ சீக்கிரமாக வருதோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே கம்மியாக. ஸோ இந்த மாதிரி எஜுகேஷன் ரிலேட்டடான விஷயங்களில் எந்த ஒரு ஃபேக் மோட்டிவேஷனும் இல்லாமல் ஆனஸ்ட்டாக உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ பியாண்ட் மார்க்ஸ் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.